இப்பொழுது நாம் சீனியர் சில்ட்ரன் நடிக்க இருக்கும் மனம் திருந்திய மைந்தனின் கதையை நவீன காலத்தில் எப்படியாக பிள்ளைகள் தவறான வழிகளில் சிக்கி பிறகு புத்தி தெளிந்து தன்னை கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் விதமாக இந்த நாடகம் அமைந்துள்ளது. இப்பொழுது நீங்கள் பார்க்க அழைக்கிறோம். காட்சி 1. யார் நிறைய பேசுவா? யாருக்கு நிறைய பேசுவா? இப்போ யார் தள்ளி விடுங்க. காட்சி 1. காட்சி 1. ரீல்ஸ் மோகத்தில் சிக்கி இருக்கும் பிள்ளைகள். ஹலோ, சொல்லுடி. எங்கடி இருக்க? நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன். சொல்லு. அப்படியா? 5 o'clock மெரினா வந்துரு. எதுக்குடி? ரீல்ஸ் பண்ணணும் ப்ரோ. சரி வந்துடுறேன். நான் டெபோராவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். சொல்லிடு. ஹலோ ஹலோ சொல்றீ. எங்கடி இருக்க? இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரிடி, நாங்கள் மெரினா பீச்சில் ரீல் எடுக்க போகிறோம். நீ வரியா? ரீலா? இப்போ வா. சரி ஓகே, இப்போ வந்துடுறேன்டி. சரிடி. சரி அப்படின்னா சொல்லு. ஹலோ ஹலோ, சொல்லு பாய். மெரினால ரீல் எடுக்க போகலாம், வந்துடுறியா? ரீல்ஸ் தானே, வந்துட்டா போச்சு. போயிட்டு நான் என் கேர்ள் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படியே. சரிப்பா. சரி பேபி, நம்ம இங்கே சேர்த்தாச்சு. நீ போய் பீச்சில் ஒரு ரீல் எடுத்துட்டு வரியா? சரி ஓகே, ஆன் பண்ணுங்க. எடு ஆட. சூப்பர் சூப்பர், அப்படிதான் பண்ணு. காப்பாத்துங்க, லைக் நிறைய வரும். காப்பாத்துங்கடா, முட்டா பண்ணீங்களா? மோர் எமோஷன். காப்பாத்துங்கடா. நல்லா நடிக்கிற. நீ ரியலிஸ்டிக்கா இருக்கு. காப்பாத்துங்க. அவன் நெஜமா விழுந்துட்டான். காப்பாத்துங்க. காட்சி 2. சினிமா மோகத்தில் சிக்கி இருக்கும் ஆண் பிள்ளைகள். சரி ஓகே, நம்ம மச்சானுக்கு கால் பண்ணுவோம். ஹலோ சொல்லு மச்சான். மச்சான் கேக்குதா? கேக்குதுடா. டேய், தலை படத்துக்கு டிக்கெட் இருக்கு, வரியா? என்னது? தலை படத்துக்கு டிக்கெட் இருக்குடா, வரியா? கேட்கல.
தலைப்படத்துக்கு டிக்கெட்டுக்கு வரியா? டேய் விபிஎஸ் போகணும்டா. விபிஎஸ்லாம் வேணாம், படம் சூப்பரா இருக்கும் வா. டேய் எனக்கும் வேணாம் தான்டா, பிரியாணி வேணுமே. பிரியாணியா கேம்பாவா? பிரியாணி தான்டா. டேய் கேம்பாடா. சரிடா கேம்பா தான்டா. அப்ப பசங்களுக்கு கால் பண்ணு. பசங்களுக்கு கால் பண்ணுவா? ஆமா. கடவுளே கூப்பிட்றாருன்ற. சரி இரு கால் பண்ணுறேன். ஹலோ சொல்றா. ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குதா? சொல்லு. டேய் சொல்லு. தலை படத்துக்கு அவன் டிக்கெட் எடுத்து வச்சுட்டு கூப்பிட்றான்டா. டேய் விபிஎஸ் இருக்கு, அம்மா அப்பா திட்டுவாங்கடா, நான் போறேன். மனசாட்சி தொட்டு சொல்லி நீ சாப்பாடுக்கு தானே போற? அது என்ன உண்மைதான். சரி வரேன் வை. அவனுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு வாடா. ஏன் டெஃபினட்டா கால் பண்ண சொல்லு, என்கிட்ட நம்பர் இல்ல. ஏசு குட்டிக்கு கால் பண்றா. சரி நான் பண்றேன். ஹலோ ஹலோ புஜுக்குடி, சி சாரி ஏசுக்குடி. டேய் சரி சொல்றேன் என்னாச்சு? தலைப்படத்துக்கு டிக்கெட் இருக்குடா, வரியா? டேய் விபிஎஸ் போணும்டா. ஏய் விபிஎஸ்லாம் வேணாம், தலைப்படம் சூப்பரா இருக்கும், வரியா இல்லையா? நீ சொன்ன விபிஎஸ் வாடான்னு பாத்தியா ஜாலர் அடிக்கிற பத்தியா நீ? டேய் தலைப்படம் சூப்பரா இருக்கும்டா, FDFS வரியா இல்லையா? டேய் விபிஎஸ் வாடா. டேய் டிக்கெட் காஸ்ட்லிடா, வரியா இல்லையா? ஏசப்பா தான முக்கியம், விபிஎஸ் வாடா நீ ஃபர்ஸ்ட். உன்னை நம்பி டிக்கெட் எடுத்த பத்தியா, என் புத்திய பேட்டா ஷூவாலே அடிக்கணும்டா. வைடா நீ வேற எனக்கு கால் பண்ணு. சரி நீ ஏதா பண்ணு. இது காட்சி 3, தவறான முறையில் பணம் சம்பாதிக்கும் பிள்ளைகள். ஓகே ஹலோ ஹலோ சொல்கிறா. டேய் எப்பவும் நம்ம மீட் பண்ணுற ஸ்பாட்டுக்கு வாடா, பார்க்குக்கு வந்துடுறா, பேசலாம் நம்ம. ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் மட்டும் வா. வந்துடுறேன், வெயிட் பண்ணு. இங்கே பாரு, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா சொல்லு. கம்மியான டைமில் நிறைய காசு சம்பாதிக்கணும். அது எப்படின்னா, எல்லாரும் வீடு காரு எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு ஐடியா கூட. அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் அதுக்கு நீ செட் ஆவியாதான் தெரில. என்னடா செட் ஆவியா இல்லையா? நான் செட் ஆவேன்டா, நீ சொல்கிறா. பாக்கெட் வைக்கணும். பாக்கெட்டா? என்ன பாக்கெட்டு? சொல்கிறேன் வா, காலேஜ். சரி ஓகே வா பார்க்கலாம். இரண்டாவது நாள். சரி வா, நம்ம பாக்கெட் விற்கலாம். சரியா? இப்போ இங்க பாரு, இங்க வா, பாரு, நிறைய காசு இருக்கு, எவ்வளோ இருக்குன்னு எண்ணிக்கலாம். ஓகேவா? சரிடா. இது உனக்கு, இது எனக்கு. ஓகேவா? என்னடா 10 லட்ச ரூபா வருது? ஆமாண்டா. அவ்வளவுதான். இனி நம்ம தான் எல்லாம் காரு வீடு பங்களா எல்லாம் வாங்கிடலாம். நாளைக்கும் வா, டபுள் மடங்கா சம்பாதிப்போம். சரியா? Day 2. டேய் வா, இன்னைக்கு நம்ம டபுள் மடங்கா 10க்கு 20 லட்சமா சம்பாதிக்க போறோம். சரியா? சரிடா. டேய் பாதி வித்தாச்சு. இப்போ மீதி நம்ம இது பண்ணோம். ஒரு இப்போ எப்படியா இருந்தாலும் ஒரு 20 லட்சம் நம்ம கிடைச்சிரோன்னு வச்சுக்கோயேன். என்னடா பண்றீங்க 2 பேரும்? தவறான செயல் பண்ணிட்டு இருக்கீங்களா? பாக்கெட் விட்டு 10 லட்சம் 20 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்களா? யார் மேன் நீ? I'm a decent fellow from decent family. என் மேல நீ எப்படி கை வைக்கலாம்? ஆமா, யார் நீ முதல்ல? நான் டீசன்ட் ஃபேமிலி டீசன்ட் பையன் பண்ற வேலையாடா இது பாக்கெட் விற்கிறது? நான் போலீஸ்டா. ஐயோ சார், நாங்கள் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். அது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லு, வா போலாம். சார் மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். அடுத்தது காட்சி 4, தாய் தகப்பனுக்கு தெரியாமல் தவறு செய்யும் பெண் பிள்ளைகள். காட்சி 4, தாய் தகப்பனுக்கு தெரியாமல் தவறு செய்யும் பிள்ளைகள்.
ஏய் இந்த வாரத்துல எங்கேயாவது வெளியில போயே ஆகணும் கன்ஃபார்ம் போயே ஆகணும். வாரத்தில் நாளைக்கே போயிடலாம். நாளைக்கே வா எங்க போறோம் எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் போகலாமா? ஓகே அதான் காசு காசு நம்ம பிக் ஏய் சொல்லிடலாம் நீ பிரச்சனை கிடையாது ஏய் சரி ஓகே எடுத்துக்கலாம். ஓகே நீயும் வரியா எங்க கூட? நான் வரல. ஏசப்பா திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, நீங்க ஏன் திருடுறீங்க? ஒரு வாட்டி தானே பார்த்துக்கலாம், மறுபடியும் இந்த டைம் மறுபடியும் வராது நம்மளுக்கு. VBS வாங்க. VBS வருஷம் தானே வருது. இன்னையோட VBS முடியுது. இன்னையோட VBS முடியுது. அடுத்து ஜூன் மாதம் தான் சண்டே கிளாஸ் நடைபெறும். சரி நீ வந்தா வா, வராகட்டி போய் நாங்க போறோம். எப்படியோ பண்ணுங்க நீங்க. ஏய் வாங்கடி போட்டோ எடுக்கலாம் இருக்கா கரெக்ட்டா இருக்கா ஏய் இதுக்கு மேல தள்ளாத, நான் விழுந்துருவேன்டி. தள்ளி நில்லுடி நான் விழுந்துருவேன். ஏய் இன்னும் கொஞ்சம் ஏய் அவன் அடிக்கறாடி ஏய் வலிக்குதுடி. ஏய் நிஜமா விழுந்துட்டியா? ஏய் நடக்க முடியலடி. ஏய் உங்க அம்மா அப்பாக்கு தெரியாம தான் டீவ்ல கூட்டி வந்திருக்கோம். என்னடி பண்றது? ஏய் எனக்கும் பயமா இருக்கு, என்னடி பண்றது? ஒண்ணே நான் எங்கயாவது ஹாஸ்பிடல் கூட்டி போக முடியாது. எங்கடி ஹாஸ்பிடல் இருக்கு? எனக்கு தெரியாதுடி. வீட்டுக்கு போலாம் வாங்கடி. காட்சி 5. டேவிட் என்ற சுவிசேஷகர் ஆத்தும பாரத்தில் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். அப்பொழுது ஆண் பெண் பிள்ளைகள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறுதல். ஆண்டவரே, இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் ரொம்ப கெட்ட செயலில் ஈடுபடுறாங்கப்பா. சில பேர் ரீல்ஸ் மோகத்திலையும், சில பேர் படத்தின் மோகத்திலையும், சில பேர் போதைப் பொருளையும் அடிமையாகிறாங்கப்பா. அவங்கள நீங்கள் ஆசீர்வதிச்சு அவங்கள ஒரு நல்ல வழியை நீங்கள் காட்டுங்கப்பா. அதுக்கு நீங்கள் உதவி செஞ்சு அவங்கள நல்ல பாதையில் செயல்பட ஒரு நல்ல மகளாகவும் ஆக்கிறதுக்கு நீங்கள் நல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை தாங்கப்பா. அதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும். நீங்கள் எல்லாரும் உங்களோட பாவத்தை மறந்து இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷம், அதே மாதிரி கடவுளுக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த பரலோகத்துக்கு உங்களை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்.